நம்ம இன்றைக்கி கரண்டி ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நார்மலான ஆம்லேட் செய்கிற மாதிரி தான். நார்மலான ஆம்லேட்டை விடவே இது நல்ல ஃப்ளஃபியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. நீங்கள் குழிக்கரண்டி நல்ல பெரிய சைஸில் இருந்ததுன்னா அதில் கூட செய்யலாம். இந்த தடுக்கா பேன் நல்லா சூடாயிட்ட பிறகு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 2 குழிக்கரண்டி அளவு ஆம்லேட் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம மெல்லிஸாக செய்யலை, கொஞ்சம் தடிமனாக செஞ்சுருக்கோம். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு சைடு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே இது வேகட்டும். 2வது பக்கமும் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த ஆம்லேட் மாவு கூட நீங்கள் துருவின கேரட் சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணின பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட சேர்த்துட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது சைடிஷாக மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்ட அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் கரண்டி ஆம்லேட் செஞ்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம 2 முட்டை சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு 2 கரண்டி ஆம்லேட் கிடைக்கும். நீங்கள் முட்டையோட அளவை அதிகமாக சேர்த்துட்டும் செய்யலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான கரண்டி ஆம்லேட் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி ஆம்லேட் போட்டு தராமல் இந்த மாதிரி கரண்டி ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு வெரைட்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. நல்ல இட்லி மாதிரி பந்து போல் இருக்கும். இதில் நம்ம முட்டை சேர்த்து நார்மலாக தான் ஆம்லேட் செஞ்சுருக்கோம். முட்டை இல்லாமலும் ஆம்லேட் செய்யலாம். கரண்டி ஆம்லேட் முட்டை இல்லாமல் கூட செய்யலாம். அந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.